பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நாம தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 8வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வரைக்கும். இதுல தானியேல் தன்னுடைய 2வது தரிசனத்தை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த தரிசனத்துக்கு முடிவுல இது என்ன நடக்குது, வெள்ளாட்டுக்கடா அது இருக்கு இல்லையா, அது பரிசுத்த ஸ்தலத்தை பலி, அன்றாட பலி, பரிசுத்த ஸ்தலம் இது எல்லாத்தையும் பாழாக்கி போடுது அப்படின்னு சொல்லி முந்தின அதிகாரங்களை பார்த்தோம். இதுல இன்னைக்குரிய போர்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பரிசுத்தவான்கள் நின்று பேசிட்டு இருக்காங்களாம். அப்ப இதுவும் ஒரு தரிசனம் தான். பரிசுத்தவான்கள் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் கேட்கிறார், இந்த பரிசுத்த ஸ்தலத்தை இது குலைத்து போடுது, பால் அடிக்கிறது, அன்றாட பலி, இது எல்லாமே எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பரிசு ஸ்தலம் பாழாக்கப்பட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதில் இன்னொரு பரிசுத்தவான் தானியேலை நோக்கி சொல்கிறாரு, இது 2300 தினங்கள் ரா பொழுது முடிஞ்ச பிறகு பரிசு ஸ்தலம் புனிதமாக்கப்படும். அது எப்பயும் போல நார்மலாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த நேரத்துல என்ன வருது அப்படின்னா, அந்த போர்ஷன் தான் நீங்க எடுத்து படிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா.